சோ இந்த வீடியோல நம்ம நாட்டோட ரிசோர்சஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிம்பர்னா மரக்கட்டைகள். சோ செங்கல், சூளைக்கல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா வீடு கட்டுறதுக்கு. அப்புறம் பாலிசேட்ஸ்னா வீடு தான் சுத்தி மரக்குச்சியா இருக்கும், மேல வந்து கீத்து மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகள்லாம் அந்த சமயங்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பாட்டலிபுத்ரா, இப்ப பாட்னா அங்கதான் அதிகப்படியா டிம்பர் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ பாட்டலிபுத்ரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா இருந்துச்சு. முதல்ல முக்கியமான இந்தியாவோட தலைநகரம். அடுத்து வந்து கற்கள். சோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா கற்கள் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. ஏன்னா பேலியோலித்திக் ஏஜ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு வச்சுதான் அந்த ஏஜையே குறிப்பிடுவோம். சோ டூல்ஸ் பண்றதுக்கு, சில சமயம் வீடு அமைச்சுக்கிறதுக்கும் கல்லு பயன்பாடுல தான் இருந்திருக்கு பண்டைய காலத்துல இருந்து. அதுல சாண்ட்ஸ்டோன்ஸும் பயன்படுத்திருக்காங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருந்து, பண்டைய காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து மலையோ இல்ல ரிவர் வேலி, ஆறு இருக்கும், அதை சுத்தி எங்கேயாவது இடத்துல ஒரு மலை இருக்கும், மலை அடிவாரம்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி இடத்துலதான் பார்த்து போய் தங்குவாங்க. அப்புறம் தென்னிந்தியாலேயே அதிகப்படியா கோயில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். வட இந்தியால வந்து கங்கை ஆறு அந்த பகுதியில எல்லாம் வந்து மலைகள் கம்மி, பிளெயின்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம சவுத் இந்தியால மலைகள் சுத்தி இருக்கு, அதுவும் ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த சைடு வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய கோயில்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் இருக்கும். அடுத்து வந்து காப்பர் வந்து அந்த காலத்துல இருந்து சோட்டநாக்பூர் பகுதி, பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில தான் கிடைச்சிருக்கு, இப்பயும் கிடைக்குது. சோ இங்கதான் வந்து ரிச்சஸ்ட் கோல் மைன்ஸ் இருக்கு நம்ம நாட்டிலே. அதுவும் குறிப்பா வந்து சிங்பம் டிஸ்ட்ரிக்ட், இது வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கு. சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு காப்பர் பெல்ட் தான். சோ இங்கேயே வந்து பண்டைய காலத்துல இருந்து நிறைய வேலைப்பாடுகள், ஆர்ட் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆதிகால மக்களும் வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணதுக்கெல்லாம் வந்து இந்த சிங்பம் டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹசரிபாக் டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற காப்பர் மைன்ஸ் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி காப்பர் டூல்ஸும் வந்து ஜார்க்கண்ட்லயும் மத்திய பிரதேஷ்ல சில பகுதியிலயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சோர்ஸ் பாத்தீங்கன்னா K3 மைன்ஸ், இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சோ இங்க வந்து வேதிக் அப்புறம் ப்ரீ வேதிக் இந்த ரெண்டு பீரியட்ல இருக்கிற மக்களும் இந்த மைன்ஸ்ல இருந்து இருக்கிற காப்பரை பயன்படுத்தி இருக்காங்க. எந்தெந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா சிந்த், இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிற, அப்புறம் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் கங்கை யமுனா டோப், இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியால இந்த பார்ட் தான் வரும். இங்க காப்பர் டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 1000 BC-க்கு பழமையான டூல்ஸ். இதெல்லாம் காப்பர் செல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ட்னா ஒரு டூல் மாதிரி. அதே மாதிரி காப்பர் தான் நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மெட்டல். அது பெரிய பியூரிட்டியோட இந்து மக்கள் வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து காப்பர் யூட்டென்சில்ஸ், பாத்திரங்கள்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸும் டின்னும். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டின் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸாக இருந்துச்சு. அவ்வளோவா டின் ரிசோர்ஸ் வந்து நம்ம நாட்டில் கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து ராஜஸ்தான்லையும் பீகார்லையும் இருந்திருக்கு, ஆனால் அதையும் வந்து பண்டைய மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின்னும் காப்பரும் சேர்ந்ததான் பிரான்ஸ். இது அவ்வளோவா வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் மக்கள், அதாவது பண்டைய மக்கள், ஆதிகால மக்களுக்கு வந்து தெரியல இப்படி மிக்ஸ் பண்ணா பிரான்ஸ்னு ஒரு மெட்டல் கிடைக்கும் அப்படிலாம் தெரியாது. மேபி எதர்ச்சியா சிலது நடந்திருக்கலாம், அதை அவங்க பயன்படுத்திருக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட அவ்வளவா இல்லை. ஹரப்பன் சிவிலைசேஷன் மக்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து டின் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. மீதி அவங்களுக்கு தேவை, ரொம்ப முக்கியமான தேவையை பூர்த்தி பண்ணது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த டின் சப்ளை. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடைக்கல. ஸோ அதனாலேயே இந்த ஹரப்பா ரீஜன்ல இருக்கிற பிரான்ஸ் டூல்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு. இதே இது வெஸ்ட் ஏஷியா, அதாவது அரேபியா அந்த பகுதி, ஈஜிப்ட், கிரீட் வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் நாடு இருக்குல்ல, அதோட ஒரு ஐலண்ட் தான் கிரீட். ஸோ அந்த மெடிட்டரேனியன் சீல இருக்கிற அந்த பகுதி, ஸோ இந்த பகுதியெல்லாம் கம்பேர் பண்றதுக்கு ஹரப்பால கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம நாட்டில் டின் அவ்வளவா இல்லாதனால இந்த பிரான்ஸ்ல டின்னோட கண்டென்ட்டும் கம்மி, காப்பரோட கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கலவையில. ஸோ நம்ம நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு பிரான்ஸ் ஏஜ் அப்படின்றது கிடையாது. பிரான்ஸ் ஏஜ்னா என்ன? ஒரு பீரியட் இல்ல ஒரு ஏஜ்ல வந்து டூல்ஸோ இல்ல மற்ற கருவிகள் வந்து பிரான்ஸை வச்சே பண்றதுதான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ ஏர்லி கிறிஸ்டியன் ஏரா, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி AD-லேருந்து பார்த்தீங்கன்னா பர்மா அப்புறம் மலாயா பெனின்சுலாலேருந்து நம்ம நாட்டுக்கு டின் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அதுவும் குறிப்பாக சோழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்ட்ரோலும் இருந்துச்சு. இதனாலே நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கடவுள் சிலைகள்லாம் வந்து பிரான்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாலா டைனாசிட்டி மன்னர்கள்லாம் வந்து பிரான்ஸ் ஐட்டம் பண்றதுக்கு டின் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கயா, ஹசரிபாக், ராஞ்சி, ஸோ இதெல்லாம் பீகார், ஜார்க்கண்ட் இந்த பகுதி. அப்புறம் ஹசரிபாக் மைன்ஸ்ல இருக்கிற டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலேருந்து 19th century மிட் வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மைன்ஸ்ல இருக்கிற டின்லாம் காலி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அயன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வந்து நம்ம நாட்டில் வந்து அயன் ஓர் அதிகப்படியாக கிடைக்கும். நம்ம நாடும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயன் ஓர். இது பெரும்பாலும் வந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், கர்நாடகா இங்கே வந்து கிடைக்கும். நம்ம பண்டைய இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா பெல்லோஸ் யூஸ் பண்ணி அயன் ஓரை வந்து ஸ்மெல்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஸோ பெல்லோஸ்ன்றது ஒரு பம்ப் மாதிரி. அந்த ஊருக்கு ஆலையில் வந்து இப்போ கூட பார்க்கலாம். ஊர் சைடில் வந்து பட்டறையிலையும் இருக்கும். நடுவில் ஒரு பலூன் டைப் ஒரு கருவி இருக்கும். சைடில் வந்து பம்பிங்க்கு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து உருக்கு வேலையெல்லாம் எயிட் பண்ணி அயனை வந்து தனியாக ஸ்மெல் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன்ஷியன் பீரியட்லேருந்து கற்றுக்கிட்டதுனால, இந்த வித்தையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டதுனால இந்த அயனை யூஸ் பண்ணி செய்யப்படுற கருவிகளை வந்து போருக்கு, வார், அப்புறம் ஃபாரஸ்ட் கிளியர் பண்றதுக்கு, காடுகள் அழிக்கிறதுக்கு. என்ன காடுகள் அழிச்சாங்கன்னா, ஆமா இப்ப நம்ம சிட்டிலாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது இல்ல. ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா காடுகளா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழிச்சு வச்சுதான் இப்ப நம்மளுக்கு நாடு அப்படின்னு எல்லா உலகம் ஃபுல்லாவுமே உருவாகி இருக்கு. ஸோ காடுகளை அழிக்கிறதுக்கும் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அதே காடுகளை அழிச்சு அக்ரிகல்ச்சரும் விவசாயமும் வந்திருக்கு. அந்த விவசாயத்துக்கான கருவியும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து டெவலப் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுனால. அப்புறம் மகதா எம்பையர் 6th இருந்து 4th செஞ்சுரி BCல நல்ல த்ரைவ் ஆச்சு, டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கு முக்கிய காரணமும் பார்த்தீங்கன்னா அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் காரணம். அவங்களோட ஆட்சி செஞ்ச அந்த ரீஜன் இருக்குல்ல, அதுக்கு சதர்ன் பார்ட், அதாவது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் வந்து மைன் இருந்ததுனால அங்கேருந்து அயன் ஓர் எடுத்து இவங்க ஆயுதம்லாம் செஞ்சுக்கிட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க கம்பீரமா. அதே மாதிரி அவந்தி டைனாசிட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் உஜ்ஜைன்ல இருந்துச்சு. அவங்க 6th to 5th செஞ்சுரி BC ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பெரிய அளவில் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க. உஜ்ஜைன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அதே மாதிரி சதவாஹனாஸ், ஸோ இவங்க சவுத், இவங்களும் பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகால இருக்கிற அயனோஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லெட். ஸோ நம்ம நாட்டில் பெரிய அளவில் லெட் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கு. ஸோ அதனால தான் சதவானா கிங்டம் ரூல் பண்ண பகுதியில் வந்து பெரிய அளவில் லெட் காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சதவானாஸ் வந்து எங்க ரூல் பண்ணாங்கன்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா 1st இருந்து 2nd செஞ்சுரி காமன் எரால. ஸோ அடுத்து வந்து சில்வர். ஸோ ஸ்டார்டிங்ல பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணி தான் அதை செஞ்சாங்க. நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் வந்து கொஞ்சம் ரேரான மெட்டல் தான். ஆரம்ப காலத்துல சில்வர் வந்து பாத்தீங்கன்னா கரக்பூர் ஹில்ஸ், இது எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு, மோங்கேர் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்போ மொங்கர் அப்படின்னு சொல்லுவோம், ஏர்லியர்ல இது மோங்கேர். ஸோ இதை வந்து அக்பர் பீரியட்ல, அக்பர் நம்ம அந்த மாதிரி புத்தகத்திலையும் இது மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனாலேயே, அதாவது இந்த பகுதியில் வந்து சில்வர் மைன்ஸ் இருக்கிறதுனாலேயே ஆரம்ப காலத்துல இந்த பீகார் அந்த பகுதியை ஆண்ட அரசர்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த பஞ்ச்மார்க் காயின்ஸ் பண்றதுக்கு சில்வரை பயன்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ நம்ம நாட்டில் கோல்டு சோர்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது KGF, கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ். இது கர்நாடகால இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கோல்டோட ட்ரேஸ் நியூ ஸ்டோன் ஏஜ் பீரியட்ல, அதாவது நியோலித்திக் பீரியட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1800 பிஃபோர் காமன் எரா. அந்த சமயத்துல எங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கிற சைட்ஸ்ல தான். ஸோ ட்ரேஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவ்வளோ மக்கள் பயன்படுத்தாம இருந்திருக்கணும். ஆனா 2nd செஞ்சுரி காமன் எரா வரைக்கும் பாத்தீங்கன்னா கோல்டோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்ல. அதாவது பயங்கரமா மைன்ல இருந்து எடுத்து பயன்படுத்தும் பாத்தீங்களா, அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிடையாது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த தங்க மோகம் வந்து இல்ல அதுக்கான தேவை வந்து பெரிய அளவுல இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோலார் வந்து கங்கா டைனாசிட்டியோட பழமையான கேபிட்டலா இருந்திருக்கு. இது சதர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகால ஒரு டைனாசிட்டி இருந்துச்சு. இந்த கங்கா டைனாசிட்டிக்கும் சோழர்களுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு, அதை போய் தனியா படிக்கலாம். அப்புறம் பெரிய அளவுல கோல்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள வந்து எப்படி வந்துச்சுன்னா சென்ட்ரல் ஏஷியாலையும் ரோமன் எம்பையர் அவங்க கிட்ட இருந்தும் வந்திருக்கு. இதை பத்தியும் குறிப்பு இருக்கு. அதாவது ரோம்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 1/6 ஆஃப் த கோல்டு வந்து நம்ம நாட்டுல வந்து உட்காந்துருமா அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. அதுவும் நம்ம நாட்டுல எங்கன்னு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டுல தான். அந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் வந்து ரோமுக்கு போய் ட்ரேட் பண்ணி தங்கத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ட்ரேடிங் பண்ண தங்கம் தான். அதே மாதிரி கோல்ட் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1st இருந்து 5th செஞ்சுரி காமன் எரா வரைக்கும் ரெகுலரான பயன்பாட்டில் இருந்திருக்கு. மேபி ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல காயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் லோக்கல்ல பயன்படுத்துறதுக்கு கோல்டு ரிசோர்ஸும் வந்து இன்சஃபிஷியண்டா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியிருந்து சப்ளை, இப்ப இந்த சென்ட்ரல் ஏஷியா, ரோமன் எம்பையர் சொன்ன பாத்தீங்கன்னா அங்கேருந்து சப்ளையும் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இந்த சமயங்கள்ல இருந்து நம்ம நாட்டில் கோல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ ஏன்ஷியன் பீரியட்ல இருந்து நம்ம நாட்டில் வந்து பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். முக்கியமா பேர்ல்ஸ். அதுவும் எங்க இந்த ஸ்டோன்ஸ் வந்து பெரிய அளவில் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா, ஒரிசா, சவுத் இந்தியா. சவுத் இந்தியானா எக்ஸ்டென்ட் டு வெஸ்டர்ன் எக்ஸ்டென்ட் வரைக்கும், குஜராத் வரைக்கும். சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாடு முக்கியமான ப்ரொடியூசர் ஆஃப் பிரஷியஸ் ஸ்டோன்ஸ். அதே மாதிரி இந்த பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ரோமன் எம்பையர் கூட ட்ரேட் வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான
பொருளா இருந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில இருந்து மெயினா காவேரி பூப்பட்டினம் அரிக்கமேட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் போயிருக்கு ரோமுக்கு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. உங்க கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.